1 சாமுவேல் 3:3 தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கினுடைய பேர் என்னன்னு கேட்டால் தேவனுடைய விளக்கு. அந்த குத்து விளக்கினுடைய பேர் என்ன? தேவனுடைய விளக்கு. அது ஒரு விளக்கு. அந்த விளக்கில் 7 அகல்கள் உண்டு. 7 அகல்கள். அந்த 7 அகல்களையும் கொளுத்தி விடும்போ ஈக்குவலாக பிரகாசிக்கும். எப்படி? ஈக்குவலாக பிரகாசிக்கும். சில நேரம் நல்லா பாட தெரிஞ்சவங்களும் சபையில் இருப்பணும், பாட்டு பாட தெரியாதவங்களும் சபையில் இருப்பணும், நல்லா ஜோம் பண்ண தெரிஞ்சவங்களும் சபையில் இருப்பணும், சோத்திரம் கூட சொல்ல தெரியாதவங்களும் சபையில் இருப்பணும். ஆனால் ஆலயத்தில் வந்துட்டா நம்ம பிரகாசம் ஈக்குவலாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? திறமை இல்லை, ஐக்கியமே நெருப்பு. உங்கள்கிட்ட போய் சொன்ன பார்த்தல தப்பு தான். திறமை அல்ல, ஐக்கியமே நெருப்பு. Burn together. கவனிங்க, இப்போ 7 விளக்குகள் இருக்கு. ஒரே விளக்கில் 7 அகல்கள் இருக்கு. அதில் ஒரு அகல் நான் இன்னும் வைங்க, சும்மா பொறாமப்படப்படாது. நான் 3 அடி உயரத்தில் ஏறிக்கிறேன். எத்தனை அடி உயரத்தில் ஏறிக்கிறேன்? 3 அடி உயரத்தில் ஏறிக்கிறேன். பக்கத்தில் இருக்க ஆள் 1.5 அடி உயரத்தில் ஏறியுது. பார்க்க நல்லா இருக்குமா அசிங்கமாக இருக்குமா? பார்க்க நல்லா இருக்குமா அசிங்கமாக இருக்குமா? ஓ, இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியுமோ? அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னா எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஆமேனா? பச்சை சட்டு ஆமேனா? இன்றைக்கு நீ மாட்டுனாய் மகனே, ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா இடத்துலையும் கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு ஆட்களை தருவார் கிருபையினாலே. ஆமே, நல்ல ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணணும்? அசிங்கமாக இருக்கும், கர்த்தருடைய சட்டப்படி ஐக்கியமாக எறியணும். அப்போ 3 அடி உயரத்தில் எரிஞ்சிட்டு இருக்கிறதா என்ன பண்ண வேண்டியிருக்கு? 1 அடி குறைய வேண்டியிருக்கு. இப்போ தான் எவ்வளவு வந்துட்டேன்? 2 அடி. இப்போ 1.5 அடி எரிஞ்சிட்டு இருக்க ஆள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? 1/2 அடி மேலே வர வேண்டியிருக்கு. பார்த்தீங்களா? அந்த ஆள் 1/2 அடி மேலே வரும்போ நான் 1 அடி. இந்த ரட்சிக்கப்படாதவங்களை மேய்க்கிறது ரொம்ப எளிது, ரொம்ப எளிது. உலகத்திலே ரொம்ப கடினம் யாரை மேய்க்கிறது? பிரகாசிக்கிறவர்களை மேய்க்கிறது. எனக்கு தெரியாத பாட்டா? கரெக்டு தான். எனக்கு தெரியாத வசனமா? கரெக்டு தான். எனக்கு தெரியாத சங்கீதமா? ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை அழுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்? ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை அழுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்? வாசிக்காத பகுதியே இல்லை. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆனால் என் கர்த்தர் என்ன சொன்னாரு? திறமை உள்ளவனும் திறமை இல்லாதவனும் குத்து விளக்கில் வந்துட்டா சரிசமமா எறியணும். கை தட்டி கை தட்டி கை தட்டி. இந்த கூடுகையில வச்சு கர்த்தர் சிலரை எரிந்து பிரகாசிக்க பண்ணுகிறார், எரிந்து பிரகாசிக்க பண்ணுகிறார். நல்லா ஒண்ணு கையை தட்டி. இப்போ இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இப்படி சொல்லுவாங்க, சூரியனை பார்க்க முடியாது, சூரியனை பார்க்க முடியாது, சூரியன் இல்லாவிட்டால் எதையும் பார்க்க முடியாது. சூரியனை பார்க்க முடியாது, ஆனால் சூரியன் இல்லைன்னா எதையும் பார்க்க முடியாது. பிரகாசம் இல்லைன்னா எதையும் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. தேவனுடைய வீட்டில் இருக்குல்ல விளக்கு, ஒரு குத்து விளக்கு, 7 அகல்கள் சமமாக எரியணும். எப்படி எரியணும்? சமமாக எரியணும். அப்படி இருக்கும். எல்லாம் தேவ சமூகத்தில் நேராக எரிகிறது. இது அணைந்து போகவே கூடாது. கர்த்தருடைய சட்டம் என்ன? அணைந்து போகவே கூடாது, கர்த்தருடைய சட்டம். அப்போ அது கர்த்தருடைய சட்டம்னா அது என்ன செய்யவே முடியாது?
அணையவே முடியாது. மோசையின் காலத்தில் அணையாமல் பாதுகாத்தார்கள், யோசுவாவின் காலத்தில் அணையாமல் பாதுகாத்தார்கள், நியாயாதிபதிகளின் காலத்தில் அணையாமல் பாதுகாத்தார்கள். ஏலியின் காலம் வந்த உடனே என்னாச்சு? அங்கே பாருங்க, இந்த வசனத்தின்படி அது இரவா பகலா? மகனே, உனக்கு எப்படி அது இரவுன்னு தெரியும்? படுத்து விட்டான். சூப்பர். ஒன்று கை தட்டுங்க என் தங்கத்துக்கு. படுத்து விட்டான் அப்படின்னு சொன்னதுனால அது என்னன்னு நமக்கு புரியுது, இரவுன்னு புரியுது. இப்போ அடுத்த கேள்வி, விளக்கு ராத்திரி தேவையா பகல் தேவையா? தேவையில்லாத நேரம் மொத்தம் எரிஞ்சிருக்கு. தப்பு தான், உங்கள்கிட்ட சொல்ற தப்பு தான். தேவையில்லாத நேரம் மொத்தம் எரிஞ்சிருக்கு. தேவையான நேரத்தில் இடையிட இப்படியெல்லாம் நடக்குமோ? ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அணையக்கூடாத தேவனுடைய விளக்கு, சரி விடுங்க, அணைஞ்சா கூட எப்போ அது எரியணும்? இரவு என்ன செய்யணும்? எரியணும். அணையுது, அது எப்போ அணையுது? இரவில் அணையுது. அந்த நேரத்தில் ஆக்கும் சாமுவேல் வளர்கிறான். ஏன்னா இனி நீதான் தேவனுடைய விளக்கு. நல்லா 2 நிமிஷம் கை தட்டணும். கர்த்தர் உன்னை கொளுத்தி விடுகிறார். அக்காமான ஹத்தரபல சந்தல் பிரௌட பத்தரபல பலபலபா ரேல் அந்தர பலப சத்தரி அத்தர பலபலபலபா ஊடபல் கந்தல் பிரௌட பலபலபலபா. நல்ல ஒரு நிமிஷம் கையை தட்டுங்க. உங்க ஜபத்தின் விளக்கு எரிய போகுது. உங்க ஆராதனையின் விளக்கு எரிய போகுது. உங்க அபிஷேகத்தின் விளக்கு எரிய போகுது. தேசம் எல்லாம் விளக்கு அணைகிற காலத்துல கையை தட்டி கர்த்தர் உன்னை கொளுத்தி விடுகிறார். ராகம் கதன கடக துரவா அந்தல் கந்தர பிரௌட பத்தர ரேல் அந்தர் இகத்தர பலபா ஊட பிரௌட பலபலபா. ஆமென். தேவனுடைய விளக்கு அணைகிற காலத்தில் யார் வளர்ந்தது? சாமுவேல். அதனால கர்த்தர் சாமுவேலை 4 வகை விளக்காய் மாற்றினார். எத்தனை வகை விளக்காய் மாற்றினார்? 4 வகை. 1, அந்த காலத்தினுடைய நியாயாதிபதி யாரு? சாமுவேலின் பிள்ளைகள் நியாயம் தீர்ப்பதில் சாமுவேலை போல இல்லை. சாமுவேலின் பிள்ளைகள் அப்படின்னு அந்த காலத்தினுடைய நியாயாதிபதி யாரு? சாமுவேல். ஒரு விளக்கா, என்ன விளக்கா மாற்றினாரு? காலத்துக்கு ஜட்ஜி யாரு? ஐயோ இல்லை, தப்பா சொன்ன, விட்டுக்கிடுங்க. அந்த காலத்தில் ஜட்ஜி யாரு? சாமுவேல். சாமுவேலின் வாயிலிருந்து புறப்பட்ட தீர்ப்புகள் புரண்டு போனதில்லை. ஒன்னா 2, அந்த காலத்தில் ஆசாரியன் யாரு? சாமுவேல். 2வது விளக்கா. 3, அந்த காலத்தின் தீர்க்கதரிசி யாரு? 4, அந்த காலத்தில் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண போறது யாரு? சாமுவேல். பார்த்தீங்களா? விளக்கு அணைகிற காலத்தில் வளர்ந்தவன் மிகப்பெரிய விளக்காய் எழும்பினான். ஒரு நிமிஷம் கை தட்டணும். ஒருவேளை சமூகத்தில் ஆவிக்குரிய கையை தட்டி பற்றி பிடிங்க. சமூகத்தில் ஆவிக்குரிய விளக்குகள் அணைகிற காலத்தில், ஆவிக்குரிய விளக்குகள் அணைகிற காலத்தில் ஒரு பக்கம் ஜெபத்தின் விளக்கு அணைந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அபிஷேகத்தின் விளக்கு அணைந்து கொண்டிருக்கிறது.
கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் ஆராதனையின் விளக்கு அணைந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்துல கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி கொளுத்தி விடுகிறார். 2 நிமிஷம் கையை தட்டுங்க. அந்த தேசத்துக்கு நீங்க தான் விளக்கு, அந்த குடும்பத்துக்கு நீங்க தான் விளக்கு. ஏன் சத்தம் போதல்ல, சத்தம் போதல்லன்னு அந்நிய பாஷை பேசுங்க. 1 நிமிஷம் கை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க. இக்கட்டான காலத்துல, இக்கட்டான காலத்துல கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். இக்கட்டான காலத்துல கர்த்தர் உங்களை கண்டிருக்கிறார். இக்கட்டான காலத்துல கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். இந்த அணைத்தலுக்கும் அணைதலுக்கும் வித்தியாசம் என்ன? அணைத்தல் அப்படின்னு சொன்னா நம்மளா இல்ல, அங்க நம்ம உண்டா, யாரோ ஒருவர். அணைத்தல் அப்படின்னா யாரோ ஒருவர், அணைதல் அப்படின்னா தான் அணைமோ? அணைத்தல்னா யாரோ ஒருத்தர். ஏ மகளே, அணைத்தல்னா அணைத்தல்னா யாரோ ஒருத்தர். ஆஹா, என்ன கஷ்டம் இல்லை தமிழ் பேசுது. அணைத்தல்னா மகனே பச்சை சாப்பிட்டு நீயே போதும். அணைத்தல்னா யாரோ ஒருத்தர், அணைதல்னா அது எப்படி அதுவா அணையும்? தேவனுடைய விளக்கு அதுவா அணையுமா? அணைத்தல்னா அல்லேலூயா யாரோ ஒருத்தர். ஆஹா, அணைதல்னா அணைதல்னா எவனோ ஒருத்தன். ஏன் எவனோ ஒருத்தன்? அவன் கரெக்டா ராத்திரி 10 மணிக்கு அணைகிற அளவில் எண்ணெயை ஊற்றிருக்கான். அப்படின்னா சில நாள் அவன் வாட்ச் பண்ணியிருக்கான் இல்லையா, எவ்வளவு எண்ணெய் வச்சா 9 மணிக்கு அணையுது, எவ்வளவு எண்ணெய் வச்சா 10 மணிக்கு அணையுது, எவ்வளவு எண்ணெய் வச்சா 11 மணிக்கு அணையுது. தானா அணைகிறதற்கு எவ்வளவு எண்ணெய் தேவைன்னு பார்த்து காலையில் ஊற்றி கொளுத்தி விடுறான். அந்த எண்ணெய் தீரும்போ வேற ஆட்கள்கிட்ட சொன்ன, உங்கள்கிட்ட சொல்லல. புரியுதா உங்களுக்கு? நீ அணைந்தாலும் பின்னால் இருக்கிறது சத்துரு தான், நீ அணைத்தாலும் பின்னால் இருக்கிறது சத்துரு தான். அணைஞ்சதுன்னு சொன்ன உடனே தானாய் நிகழ்ந்தன்னு நினைக்கப்படாது. அளவுக்கு மேல எண்ணெய் ஊத்திட்டு போய் பாருங்க, ராத்திரி மொத்தம் எரியும். ராத்திரி மொத்தம் எரியும். எவ்வளவு சவால் வந்தாலும் எரியும். யாரு கூச்சலிட்டாலும் எரியும், யார் எரிச்சலிட்டாலும் எரியும். அளவுக்கு மேல எண்ணெய் வந்தா காற்று கூட அணைக்க முடியாது. இன்னைக்கு ராத்திரி ஊற்ற போறாரு, கைய தட்டி ஊற்ற போறாரு. தீர்க்க தரிசன விளக்கு, ஜெப விளக்கு. உடபதன பிரௌடபத்தன ரேந்தல் கனாதி அத்தரபலவ. 2 நிமிஷம் கையை தட்டி, 2 நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து தேவனுடைய விளக்கு அணைகிற காலத்துல, ஒரு இக்கட்டான காலத்துல, ஒரு இடுக்கமான காலத்துல, வெளிச்சம் இல்லாத காலத்துல அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி இன்னைக்கு மாலையில கர்த்தர் உங்களை கொளுத்தி விடுகிறார். உங்களை கொளுத்தி விடுறாரு. கையை தட்டுங்க, வாயை திறங்க. சில ஆட்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். தப்பாக நினைக்கப்படாது, நான் நம்மளை சொல்கிறது இல்லை, பைபிளில் உள்ள சொல்கிறது. சில ஆட்கள் ரொம்ப தெளிவாக இருப்பேன். மெஷர்டு ஆயில், என்ன மெஷர்டு ஆயில், இவ்வளவு எண்ணெய், 15 நிமிஷம் சோத்திரம் சொல்லுவேன். மெஷர்டு ஆயில் இவ்வளவு, ஒரு அதிகாரம் வாசிப்பேன். மெஷர்டு ஆயில் இவ்வளவு, ஒரு பாட்டு பாடுவேன், அதுவும் வெளியே கேட்காத மாதிரி பாடுவேன். ஏன்னா 2 பாட்டு பாடுன ராத்திரி முழுக்க எரியும்.
5 நிமிஷம் கூடுதல் ஜோம் பண்ணா ராத்திரி முழுக்க எரியும். அளந்து எண்ணெய் ஊற்றுறதுனால சரியான நேரத்தில் என்ன ஆகுது? சூழ்நிலைகளை தாண்டி எரிய முடியல, பிரச்சனைகளை தாண்டி எரிய முடியல, சவால்களை தாண்டி எரிய முடியல. நீங்க எரிஞ்சா வலு சர்ப்பங்களையும் எரிக்க முடியும். கையா தாண்டி நெருப்பு என்னெல்லாம் செய்யும்? ஒவ்வொன்னா சொல்லுங்க. 1, வேக வைக்கும். நெருப்பு என்ன செய்யும்? மெதுவா பேசுங்க. வேக வைக்கும். 2, நெருப்பு என்ன செய்யும்? இழுக்கும். நெருப்பு என்ன செய்யும்? இழுக்கும். இந்த பக்கத்தில் ஒரு நெருப்பு கொளுத்தி வச்சா போதும். ஈசல் தெரியல? ஈசல் தெரியுமா? ஈசல் இஸ் a kind of thing brown in color. 2 small wings. அதெல்லாம் நெருப்பு என்ன செய்யும்? இழுக்கும். அப்போ நெருப்பு 1 வேக வைக்கும், 2 இழுக்கும், 3 நெருப்பு பட்சிக்கும். நெருப்பு என்ன செய்யும்? பட்சிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டு வந்து பலியை பட்சித்து போட்டது. அப்புறம் ஒவ்வொன்றா சொல்லுங்க. நெருப்பு வேக வைக்கும், இழுக்கும், பட்சிக்கும். 4 என்ன? வெளிச்சம் கொடுக்கும். சரியானது. 4 வெளிச்சம் கொடுக்கும். 5 இன்னும் ஒன்று தான் உண்டு. யாராவது ட்ரை பண்ணுதீங்களா? அந்த பக்கத்தில் உள்ள 3 சகோதரர்களே ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பைபிளில் ஒரு வசனம் இருக்க தெரியுமா? பரலோகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து கல்லையும் மண்ணையும் தண்ணீரையும் பட்சித்ததில்லை, நக்கி போட்டது. நெருப்பு உறிஞ்செடுக்கும். இப்போது ஒரு டப்பியில் விளக்கு கொளுத்தி வச்சுட்டு மண்ணெண்ணெய் அடியில் இருக்குது, மேலே திரி இருக்குன்னா அடியில் இருக்கிற மண்ணெண்ணெய் எல்லாம் திரி என்ன செய்யும்? உறிஞ்செடுக்கும். உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னால் நெருப்பு ஆழத்தில் போய் உறிஞ்சு கொண்டு வரும். உனக்கு நன்மை இல்லைன்னா உறிஞ்சு கொண்டு வரும். அல்லேலூயா. நல்ல 2 நிமிஷம் கை தட்டணும். 2 நிமிஷம் கை தட்டணும். பட்சிக்கிறது, உறிஞ்செடுக்கிறது. வெளிச்சம் கொடுக்குது, பத்தி பிடிக்குது. கைய தட்டி உடதான வைடரத்தல் ஆதரந்தர் ஈதரந்தலா அந்தல் கனாதனா எரியட்டும். சபை எரியட்டும். இன்னும் எரியணும். தேவனுடைய விளக்கு அணைந்த பின்பு ஒரு மனுஷனுக்கும் தான் எங்க நிற்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியல. எங்கும் இருள். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் சாமுவேலை வளர்த்துகிறார். ஏன் சாமுவேலை வளர்த்துகிறார் தெரியுமா? இந்த காலத்தில் நீ தான் விளக்கு. கையை உயர்த்தி இங்க இருக்கிற சிலரை கர்த்தர் ஆராதனை விளக்குகளாய் கொளுத்து விடுகிறார். இங்க இருக்கிற சிலரை கர்த்தர் ஜப விளக்குகளாய் கொளுத்து விடுகிறார். சத்தம் போதல்ல, கூப்பிடுங்க. வாயை திறந்து கூப்பிடுங்க. சாமுவேல் வளர்ந்தான். எல்லா காற்றுகளை தாண்டி நீங்க வளர போறீங்க. எல்லா சவால்களை தாண்டி நீங்க வளர போறீங்க. சத்தம் போதல்ல. இப்போ உங்க வீட்டுக்கு விளக்கு நீங்க தான். இந்த ஊழியத்துக்கு விளக்கு நீங்க தான். இனி அந்த 2 கையை தட்டி, நல்ல கையை தட்டி, அந்தல் கந்தர பிரௌட மத்தாரா அந்தல் கபர பரபரபரபா அந்தர பரபரபரபா ஊடமல் பிரௌட பரபரபரபா லாதர பரப சத்தர பரபா.
இந்த நெருப்புண்டு இல்லையா, ஒளிஞ்சு மறைஞ்சிருக்கிறதெல்லாம் இழுத்து வெளியே எடுக்கும். ஒளிஞ்சு, மெதுவாக பேசுங்க. ஒளிஞ்சு மறைஞ்சிருக்கிறதெல்லாம் இழுத்து வெளியே எடுக்கும். பவுல் சில விறகுகளை வாரி நெருப்பில் போடுகையில் விரியன் பாம்பு அனல் உரைத்து, அன்னைக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா விறகு வாரி போடலைன்னா அதுக்குள்ள ஒரு விரியன் பாம்பு இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது. எல்லாருக்குள்ளையும் குட்டி குட்டி பாம்புகள் இருக்கும். அதை இந்த சோத்திரத்தை அல்லையிலையும் வச்சு மூடி மறைச்சு வச்சிருப்பேன். நம்மளை இல்லை, வேற ஆட்களை சொன்னேன். நம்ம சோத்திர சொல்ற சோத்திரவும் நம்ம சொல்ற அல்லேலியாவும் குளோரியும் கேட்டா உள்ள பாம்பு இருக்கிறது ஆட்களுக்கு. நீங்கள் ஒத்துழைக்கவில்லை. ஆட்கள் என்ன நினைப்பணும், அந்த சிஸ்டரா, அந்த சிஸ்டர் சோத்ரா சிஸ்டர், பாவ சிஸ்டர், அந்த சிஸ்டர் வெடிமருந்து. ஆமேனா? பவுல் சில விறகுகளை வாரி உள்ள போட்டாரா, சரியா சூடாயிட்டா. சூடானதுனால விரியன் பாம்பால மறைஞ்சிருக்க முடியல. அங்க ஒரு விரியன் பாம்பு இருந்துன்னு எவருக்குமே தெரியல. ஆனா நெருப்பு கண்டுபிடித்து விட்டது. உங்க வாழ்க்கை கவனிங்க, உங்க வாழ்க்கைக்கு எதிராக எந்த பகுதியில இருந்து போராட்டம் புறப்பட்டு வருதோ அந்த பகுதியில் இப்ப அனல் அடிக்குது. அந்த பகுதியில் இப்ப அனல். உங்க வாழ்க்கைக்கு விரோதமா சத்துரு எங்க இருந்து செயல்படுறானோ அந்த சரியான இடத்துல இப்ப அனல். ஒரு நிமிஷம் கையா தட்டி அனல் உரைத்து ரிகதன பிரௌட பத்தன 10 ஆண்டுகளாய் மறைந்திருந்து செயல்படுகிற அசுத்த ஆவி, 5 ஆண்டுகளாய் மறைந்திருந்து செயல்படுகிற அசுத்த ஆவி, நீ என்னெல்லாம் முயற்சி எடுத்தோ அதை மேற்கொள்ள முடியல. இப்ப தீ பிடிக்குது, அனல் உரைக்குது. முதல் தடவையா சத்துருவின் கூடாரத்துல சூடடிக்குது. கையை தட்டி தேவனுடைய விளக்கு அணைகிற காலத்துல சாமுவேல் வளர்ந்தான். அந்த சாமுவேலை கர்த்தர் 4 விளக்காய் மாற்றினார். ஒன்று, அந்த காலத்தில் நியாயம் தீர்க்கிற விளக்கு யாரு? சாமுவேல். அந்த காலத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிற விளக்கு யாரு? சாமுவேல். அந்த காலத்தில் தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிற விளக்கு யாரு? சாமுவேல். அந்த காலத்தில் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற விளக்கு யாரு? சாமுவேல். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் விளக்கா பிரகாசிக்கணும். கையை உயர்த்தி, சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. குரபா ரிபக்கபரபா ரியாத்தரபலபா ரியாந்தரபலபா. முன்னே அந்தகாரமா இருந்தீர்கள், இப்ப வெளிச்சமா இருக்கிறீர்கள். முன்னே இருட்டா இருந்தீங்க, முன்ன பீசு போய் இருந்தீங்க, ஆனா இப்போ நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஏன்னா உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறவர் உலகத்தின் வெளிச்சம். கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. உன் பிள்ளைய அணைய விடாத, உன் ஜபத்தை அணைய விடாத, அபிஷேகத்தை அணைய விடாத, வேத வாசிக்கிற கிருபை அணைய விடாத, பாடுகிற கிருபை அணைய விடாத, தேவன் தந்த தாளந்த அணைய விடாத. இன்னும் எரியட்டும், எரியட்டும், 7 பகல போல எரியட்டும். கையை தட்டி